குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். புதுச்சேரி அரவிந்தர் சொசைட்டியில் நடந்த இலக்கிய விழாவில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்றார். அவருக்கு பாடம் எடுத்த ஆசிரியர் சபிதா மூலம் பூங்கொத்து கொடுக்கப்பட்டது. அவர் யார் என அடையாளம் கண்டதும் ஆசிரியரின் காலில் விழுந்து நிர்மலா ஆசி பெற்றார். நான் வந்து ஹோலி கிராஸ் கேர்ள்ஸ் ஸ்கூலில் திருச்சியில் டீச் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது மினிஸ்டர் வந்தாங்களே, அவங்க நிர்மலா சீதாராமன் என்னோட கிளாஸில் படிச்சுட்டு இருந்தாங்க. நான் சோஷியல் சயின்ஸ் டீச் பண்ணேன். ஷி வாஸ் அ பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட். எல்லாம் மோர் தேன் ஹர் academics, she was excelling in our extracurricular activities like essay competition, and then the competitions, quiz program, in all the things she used to take part. Her writing was also, her English was very good, and even her standard and everything was very good. In oratorical contest, she has taken part and got prizes. And in one of the quiz programs, I remember now, in the year 74, I think, that was the year Misa was brought. It was a quiz program. The quizmaster from a local college had asked a question, what is Misa? Misa, MISA. Nobody knew the answer. She got up and said, Maintenance of Internal Safety Act. And the quizmaster was surprised to see how this child is able to say what has happened yesterday in Parliament, and that was published only in this morning's paper. And he was surprised to see how much she was catching and interested in news and all those things. So even as a child, she had shown her brilliance. இன்னைக்கு என்ன நடந்தது? நீங்க இன்னைக்கு என்ன நடந்தது? நீங்க போய் பொக்கே கொடுத்தீங்களா உங்களுக்கு? இன்னைக்கு வந்து நான் என்னோட நெய்பர் வந்து சொன்னேன், நான் வந்து இவரோட டீச்சர், நான் பேசலாம் பண்ணியிருந்தேன். அவங்க ஆனால் எனக்கு பேசுறதுக்கு டைம் கிடைக்கல. அவங்க வந்து நீங்கள் அவங்களோட டீச்சராக இருக்கிறதுனால நீங்கள் தான் அவங்களுக்கு பொக்கே கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. I was very happy and I accepted it immediately. And I got the opportunity to present the bouquet to the Finance Minister of India. That's the greatest honor a student can give to her teacher. I'm really very proud of her. I'm very much privileged to do this thing. என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. ஆமாங்க, அது வந்து அவங்க எவ்வளோ பெரியவங்களா இருந்தாலும் அவங்கள விட நான் பெரியவ டீச்சருங்கிற அந்த ரெஸ்பெக்ட் இருந்தது. என்ன இட் அப்பீல் டு பி வெரி மச்.